எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா நெஸ்ட் பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்ஸ் பார்த்துக்கிடுங்க. இந்த சைட்ஸில் வந்து மேக்ஸிமம் நாங்கள் எல்லாருமே எக்ஸ்போ வாலெட் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம். ஸோ அவங்க எக்ஸ்போ வாலெட் உள்ளவங்க இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதிகம் இல்லை, இதில் வேலை ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வேலை தான். உங்களுக்கு இப்போ எப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில் காட்டுதேன். ஃபஸ்ட் பார்த்துடுங்க. ஸோ நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதில் அதிகம் ஒர்க்கு கிடையாதுங்க. உங்களுடைய எக்ஸ்போ வாலெட் அட்ரஸ் நீங்கள் இதில் செட் பண்ணக்கூடாது. எக்ஸ்போவுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி தாங்க இதில் கொடுக்கணும். ஸோ அந்த மெயில் ஐடியை கொடுத்து கீழே ரெஃபர் ஐடி அப்படின்னு சொல்லி கேட்குது பார்த்தீங்களா, அங்கே என்னுடைய ரெஃபர் ஐடியை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணி லாகின் சொல்லி கொடுத்துருங்க. ஜஸ்ட் அவ்வளோதாங்க ஒர்க். இதில் வந்து ஒர்க் வேறு எதுவும் கிடையாது. தினம் நீங்கள் வந்து இதில் 20 சர்ச் பண்ணாலே போதும். கூகுளில் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய ஜிமெயில் ஐடி இதில் காட்டலை. ஸோ அதனால் இதில் வந்து நான் எனக்கு ரெஃபர் பண்ணவரோட ரெஃபர் ஐடி இது. ஸோ நான் அவருக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து டேரெக்டாகவே லாகின் பண்ணி ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இது எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இது ஜஸ்ட் டெமோ அக்கௌண்ட் தாங்க. ஜஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னே இதே மாதிரி தான் உங்களுக்கு 110 சத்தோசி கிடச்சிரும். உங்களோட நீங்கள் இதில் அதிகம் இல்லை. தினம் உங்களுக்கு 1000 சத்தோசி கிடைக்கும். ரெஃபர் உள்ளவங்களுக்கு அதை விட அதிகமாகவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ரெஃபராக இருந்தாலும் உங்களுக்கு தினம் 100 சத்தோசி எக்ஸ்ட்ரா வரும். 10 பேர் இருந்தாங்கன்னா 1000 சத்தோசி வரும். ஸோ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 சத்தோசி வருங்க தினம். நீங்கள் இதில் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் அப்படின்னு சொல்லி இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு 20 சர்ச் பண்ணாலே போதும். உங்களுக்கு சர்ச்சிங் வந்து 20 சர்ச்சிங் தான் கொடுத்துருப்பாங்க, அதிகம் கிடையாது. ஸோ அதிகம் வேலை கிடையாது இதில், அதையும் கவனிச்சிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு பிட்காயின் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சுக்கும் உங்களுக்கு வந்து 50 சத்தோசி கிடைக்கும். ஸோ 20 சர்ச்சிங்கு வந்து உங்களுக்கு 1000 சத்தோசி தினம் கிடைக்கும். ஸோ ரெஃபர் உள்ளவங்க இதை வந்து ரெஃபர் நல்லா பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரீசெண்டாக லான்ச் ஆகி இப்போ நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்குது. ஸோ என்னங்க வெறும் 1000 சத்தோசி தானே ஒரு நாளைக்கு இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. சிறு துளிகள் பல துளிகள் சேர்ந்து தாங்க ஒரு பெரு வெள்ளமாக மாறும். அப்படிங்கும்போது இந்த சிறு நம்ம சத்தோசியும் சேர்த்து வைக்க தான் நம்மளுக்கு வந்து பல மடங்கு அது பெருகும். அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரெஃபர்ஸ் தினம் பார்க்க உங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 20 செகண்ட் மட்டும்தான் நம்ம வந்து இதில் பேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேஜ் பேக்குன்னு சொல்லி கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நியூ யூசருக்கு 10 சத்தோசி உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் கிரெடிட் ஆகும். இப்போது ரெஃபர் போனஸுக்கு வந்து 100 சத்தோசி கிடைக்கும். ஸோ பே அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10% கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நபருக்கு உங்களுக்கு வந்து ஒரு 100 சத்தோசி கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 100 ரெஃபர் இருந்தாங்கன்னா பார்த்துக்கிடுங்க, 10,000 சத்தோசி. ஸோ எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோக்கு ரெஃபர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்லா லான்ச் உடனே இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணுதாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போக்கு தான் இவங்க பே பண்ணுதாங்க. நீங்கள் எதுனாலும் இதில் கூகுளில் சர்ச் பண்ண மாதிரி சிம்பிளாக டைப் பண்ணி எதுனாலும் தேடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரீ பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்டு மட்டும் விட்றாதீங்க. ஸோ ஜாயின் பண்ணி நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள், நீங்களும் சத்தோசி ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ விட்ரா வந்து உடனே எக்ஸ்போக்கு விட்ரா அது இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான் இவங்க. ஸோ லேட்லாம் எதுவும் பண்ணலை, இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணியிருந்தாங்க. 5 or 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து உங்களோட பேமெண்ட்டை வந்து பே பண்ணிடுறாங்க. ஸோ உங்களோட ஜிமெயிலுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு மெயில் இருப்பாங்க, பார்த்துடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேக்குன்னு சொல்லி கொடுத்தா போதும். ஸோ அது வரைக்கும் வந்து பேக் கொடுக்காதீங்க. ஸோ இப்போ முடிஞ்சிச்சு, பேக்குன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுளில் என்னன்னாலும் சர்ச் பண்ணலாங்க. உங்கள் பேரை போட்டு கூட சர்ச் பண்ணுங்கள். இதனுடைய பார்த்துக்கங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 18 பேலன்ஸ் இருக்குது சர்ச்சிங் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பேரை கூட நீங்கள் போட்டு சர்ச் பண்ணலாம். அதுக்கு கூட உங்களுக்கு 50 சத்தோசி தருவாங்க. ஸோ அதுக்கு மேலே கிடையாது. உங்களோட மினிமம் 20 சர்ச் தான் ஒரு நாளைக்கு. ஸோ அதுக்கு மேலே சர்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேலே இருந்திருந்தால் நான் வந்து இன்னும் நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். தினம் பூரா சைட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா 20 செகண்டுக்கு 50 சத்தோசினா ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லாக எவ்வளவோ டைம்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ க்ரீன் கலர் முடிஞ்சோடனே பேக் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட் எல்லோ கலரில் வந்து வந்துடும். ஆரஞ்சு கலர் பார்த்துக்க வந்துட்டு. ஸோ நம்ம பேக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இன்னும் பெண்டிங் 17 இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம சர்ச் பண்ண வேண்டாம். இது டெமோ அக்கௌண்ட் அதனால். ஸோ எப்படி சொல்லலாம், 3000 சத்தோசி நீங்கள் வந்து பேமெண்ட் விட்ரா பண்ணலாம் இன்ஸ்டன்ட்லி. மினிமம் பேமெண்ட் பேலன்ஸ் வந்து 3000 சத்தோசி. நீங்கள் அதுக்கு மேலேயும் சேர்த்து வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் விட்ரா கொடுக்கலாம். ஸோ மினிமமாக நீங்கள் விட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3000 சத்தோசி தான். அதுக்கு மேலே அதுக்கு கீழே வந்து இதில் விட்ரா கிடையாது.
ஸோ இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் பண்ணி தாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான் நியூ யூசர் போனஸ் வந்து 10 சதோஷியும், ரெஃபரல் போனஸ் வந்து 100 சதோஷியும், ரெஃபரல் பே அவுட் அவங்க பண்ணுறது அதாவது அவங்க விட்ரா கொடுக்குறதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. 10%. சாரி, நான் வந்து கிளைம் போனஸ்ன்னு சொன்னேன். ஸோ டெய்லி ரெஃபரலுக்கு வந்து 100 சதோஷி போனஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ரெஃபரல் ஐடி நீங்கள் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய மெனுவில் போய் ரெஃபரல்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட்ஸில் ரைட்ஸ் 4வது ஆப்ஷனாக யுவர் ரெஃபரல் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 டிஜிட் நம்பர்ஸு. இதில் வந்து நம்பர்ஸ் தாங்க உங்களுடைய ரெஃபரல் கோடு, வேறு எதுவுமே கிடையாது. லிங்க்குன்னு சொல்லிட்டு இதில் எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிள் இதுதான். லெஜிட்டான சைடு பேமெண்ட் பே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேமெண்ட் ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காட்டுதான். உங்களுக்கு மெயில்லையும் காட்டுதான், உங்களுக்கு எக்ஸ்போ வாலெட்லேயும் காட்டுதான். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ மெனுவில் கிளிக் பண்ணி லாக் அவுட் கொடுத்துருவோம். ஸோ லாக் அவுட் கொடுத்துட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறதே இப்படி தான் பண்ணணும். ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி போட்டு கீழே வந்து ரெஃபர் ஐடி, என்னுடைய ரெஃபர் ஐடி நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த ரெஃபர் ஐடியில் நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிட்காயின் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் கீழே வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ நான் மெயிலில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அவங்க எனக்கு அனுப்பின மெயில் கன்ஃபர்மேஷன் மெயிலில் எனக்கு காட்டுது உங்களுக்கு. ஸோ எக்ஸ்போக்கு அவங்க ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தும் உங்களுக்கு இதில் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் பேமெண்ட் ப்ரூஃபோட காட்டுற வீடியோக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் ரெஃபர் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நல்லதுங்க. ஸோ அதனாலவே நான் வந்து இப்போ 99% வந்து விட்ரா பேமெண்ட் ப்ரூஃபோடு இருக்கிறதா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காகவே நான் சில இன்னும் ஃபங்க்ஷன்ஸை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா 3010 சதோஷி வந்து எனக்கு எக்ஸ்போக்கு வாலெட்டுக்கு கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று தான் அவங்க கிரெடிட் பண்ணாங்க. பார்த்துட்டுங்க 15ஆம் தேதி அவங்க 3010 சதோஷி. ஸோ பேமெண்ட் ஃப்ரம் முரளி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அநேகமாக அந்த கம்பெனி நடத்தவங்க மிஸ்டர் முரளி மோகனாக இருக்கலாம். ஸோ அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். சார் உங்களோட கம்பெனி வந்து மேலும் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு பெனிஃபிட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ கம்பெனியை வந்து ஃபேக் பண்ணிவிட்டு மட்டும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த மெயிலில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இது பேமெண்ட் வந்ததுக்கு அவங்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவங்க மெயில் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. பார்த்துக்கோங்க 15ஆம் தேதி, ஜஸ்ட் 1 டே தான் ஆகுது, நேற்று தான். ஸோ இன்பாக்ஸில் உங்களுக்கு நான் காட்டிக்கிறேன். ஸோ அவங்க அதுக்கப்புறமா தான் எனக்கு அந்த வீடியோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க கங்க்ராச்சுலேஷன் யூ காட் எ ஃபஸ்ட் பே அவுட், என்னோட முதல் பே அவுட் இதாங்க 3010 சதோஷி. ஸோ அவங்கள்ட்ட இருந்து ரெஃபர் பண்ணுங்கள், இன்னும் அதிகமாக சம்பாதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவே தேங்க்யூ அவங்க நெக்ஸ்ட் பிட்காயின் கம்பெனிக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து தான் வந்த மெயில் அப்படிங்கிற சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிக்கிறேன். ஸோ அடுத்து என்னுடைய ரெஃபர் ஐடி நான் உங்களுக்கு வந்து இதில் காட்டிக்கிறேன். சிம்பிள், நீங்கள் லாகின் பண்ணுறது வந்து இதே மாதிரி தான். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு தெரியல அப்படின்னா. இது வந்து எனக்கு நான் யாரோடைய ரெஃபரில் இருக்கணும்னா ஸோ அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நண்பரே, நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணதுக்கு. ஸோ நான் உங்கள் மூலிமா தான் நான் ரெஃபர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டேரெக்டாக என்னோடய ஜிமெயில் ஐடி போட்டு காட்டலை. ஸோ நான் உங்களுக்கு டேரெக்டாக என்னோடய ரெஃபர் ஐடி இது தாங்க. ஸோ நான் காட்டிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோடய இதில் வந்து நான் சர்ச் பண்ணலை. ஸோ இனிமேல் தான் சர்ச் பண்ணணும். ஸோ இது என்னோடய ரெஃபர் ஐடியாக இருக்கும் 95026. மைண்டில் வச்சுக்கிடுங்க 95026. ஸோ இந்த ரெஃபர் ஐடியை போட்டு நீங்கள் ஜாயின் ஆகிடுங்க. ஸோ ஒர்க் பண்ணுங்கள், உங்களுடைய பே அவுட்டும் எடுத்துக்கிடுங்க. ஸோ எனிவே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அப்புறம் இன்னும் இதோட நல்ல வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ எனிவே ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன்.